இன்னொரு கேள்வி கேட்டீங்க. தம்பி கேட்டாருங்க. நம்ம முதலமைச்சர் கூட்டணியை பற்றி சொன்னார். ஸ்ட்ராங்கான கூட்டணி. அங்கே ஸ்ட்ராங் கிடையாது, பில்டிங்கு தான் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட்டை வீக்கு. அங்கே இங்கே அப்படி இல்லை. எங்கள் உலக நாயகன் யார்? உண்மையான உலக நாயகன் இன்னைக்கு மோடிஜி. ஏங்க, எந்த பிரதமருங்க தமிழ் மொழியை உலக அளவுக்கு கொண்டு போய் சேர்த்த? இந்தியாவில் எத்தனையோ பிரதமர் வந்திருக்காங்க. எந்த பிரதமர் கொண்டு போயிருக்காரு? எந்த கொண்டு போய் சேர்த்திருக்காரு? தமிழ் கலாச்சாரத்தை, தமிழ் மொழியை, தமிழ் இலக்கியத்தை, திருக்குறளை கொண்டு போய் சேர்த்த எந்த முதலமைச்சர், எந்த பிரதமர் செஞ்சிருக்காரு? செஞ்ச ஒரே பிரதமர் மோடிஜி. அதுக்காக நான் வாழ்த்துறேன். அவர் இங்கே இருக்காருங்க. 11 லட்சம் கோடி ரூபாய் நான் கொடுத்துருக்கேன் தமிழகத்துக்குன்னு சொன்னார். அதுக்கு பதில் சொல்கிறாரா முதலமைச்சர்? சொல்ல முடிஞ்சதா? 2300 கோடி கொடுக்கல, 3000 கோடி கொடுக்கலன்னு சொல்கிறார். இத்தனை கோடி கொடுத்தேன், தமிழகத்தில் இத்தனை பேருக்கு குடிநீர் கொடுத்துருக்கேன், அதை இவங்க கொடுத்ததாக திட்டம் போடுறாங்க, இவங்க அறிவிக்கிறாங்க. நான் கொடுத்தது அந்த திட்டம், வீடு கட்டும் திட்டத்துக்கு இத்தனை கோடி ரூபா கொடுத்துருக்கேன்னு சொன்னார். அதை மறுத்து பேச முடியுதா இந்த அமைச்சர்னால? எல்லாரும் பம்புறான். ஈடி ரைடு வந்துடும். ஈடியா? ஈடி ரைடு வந்துடும் பம்புறான் முதலமைச்சர். அது ஒரு அவர் சொல்கிறாரு, பிரதமர் ஏதோ சொல்லிட்டு போகிறாரு, அரசியல் பேசுகிறாரு அப்படின்ட்டு போகிறான். அவனுடைய எவ்வளோ இதுக்கு முன்னால் எப்படியெல்லாம் பேசுனாங்க அமைச்சர், திமுக அமைச்சர்கள், இன்றைக்கி எப்படி பேசுகிறாங்க? எல்லாம் பம்புறாங்க. ஏன்னா வரிசையாக இருக்குது, காத்து கொண்டு இருக்குல்ல. இன்னும் எல்லா பேரும் அடுத்து இவங்க எல்லாம் போகிறது எங்கே? திகாருக்கு போகிறாங்களா, இதுக்கு போகிறாங்களான்னு தெரியல. உழவுக்கு போகிறாங்களா, வேலூருக்கு போகிறாங்களா என்னன்றே தெரியல. எல்லா பேருமே அதில் தான் இருக்காங்க. அடிச்சு வச்சுருக்காங்க கோடி கோடியாக. இன்னைக்கு அவங்க நம்புறதே, திமுக கூட்டணி நம்புறதே பணத்தை தான், கூட்டணின்னு. ஆனால் மக்கள் தான் எஜமானர்கள். இவர்கள் சொந்த இவங்க வீட்டு பணத்தை கொடுக்க போகிறாங்க நாளைக்கு. இத்தனை ஆண்டுகளாக பொங்கல் பரிசு தொகுப்பு கொடுக்காதவர் இந்த ஆண்டுக்கு 3000 ரூபா கொடுக்குறாரு. இதுவரைக்கும் லேப்டாப் மாணவ செல்வங்களுக்கு கொடுக்கல ஒரு முதலமைச்சர். இப்போ போய் கொடுக்குறாரு 10 லட்சம் லேப்டாப். எல்லாம் வேலை பார்க்குறாங்க. வேலை பார்க்கும்போது பார்த்து சட்டமன்றத்தில் சொல்கிறாரு அமைச்சர், சட்டம் வேலை பார்த்தாலும் அது பார்த்துக்கணும், காலகாலத்துக்கு லேப்டாப் பார்த்துக்கலாம்ல, அதுக்காக தான் நாங்கள் கொடுக்குறோம். இதெல்லாம் ஒரு இதாக மாணவருக்கு படிக்கும்போதே படிக்கிறதுக்கு கொடுத்தாங்க அம்மா. அதனால தான் உயர்கல்வி சேர்க்கையில் தமிழ்நாடு அகில இந்திய அளவில் போட்டி போட்டு முன்னிடத்தில் இருந்தது. இந்திய அளவு சராசரி உயர்கல்வி சேர்க்கை 38%, 52%. இன்றைக்கி 48% குறைஞ்சி போச்சே திமுக ஆட்சியில். நீங்கள் ரோல்டு மாடல்ன்றீங்களே, திராவிட மாடல்ன்றீங்க, இந்தியாவுக்கே முதன்மையானதுன்றீங்க. இன்றைக்கி கடன் வாங்குறதான முதன்மையான